லான்ச் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அது லக்கு மட்டும் இல்லை, அதில் நிறையா ஸ்ட்ரெஸ் கூட இருக்குது. யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் தன்னோட உழைப்பால் மட்டுமே முன்னுக்கு வந்த ஒரு நடிகர். அவர் யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவர் இந்த மேடைக்கு வந்து அவர் பேசுவதற்கு முன்பாக அவர் பற்றின ஒரு ஆடியோ விஷுவல். கௌதம் கார்த்திக். கௌதம் கார்த்திக் பார்ப்பதற்கு மட்டும் வசீகரமானவர் அல்ல, பழகுவதற்கும். கௌதம் கார்த்திக் மிக நேர்த்தியான நடிப்பில், அர்ப்பணிப்பில், கடின உழைப்பில் எங்கள் உள்ளம். ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் இதற்கு முன்பு தயாரித்த தேவராட்டம் படத்தின் நாயகன். அவ்வெற்றிக்கு எவ்வளவு அர்ப்பணிப்போ அதே அர்ப்பணிப்பை 10 தல படத்திலையும் கொடுத்துள்ளார். வீட்டில் எல்லாரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்கடா. நீ எவ்வளவு திருப்திப்படுத்த போயிட்ட. ரங்கூன், இவன் தந்திரன், தேவராட்டம் படங்களில் ஜொலித்த கௌதம் கார்த்திக் 10 தலையில் எஸ்டிஆருடன் சேர்ந்து. மெயினாக சொல்லணும்னா எஸ்டிஆர் கூட ஒர்க் பண்ணது தான் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு அண்ணன் வந்து கலக்கிட்டாரு. அண்ட் ஐம் ஆல்சோ எஸ்டிஆர் ஃபேன்னால ஸோ ஐ ஹேட் மெனி ஃபேன் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஃபார் மீ. அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மீண்டும் கௌதம் கார்த்திக்குடன் இணைவதில் ஸ்டூடியோ கிரீன் பெருமை கொள்கிறது. The young and charming கௌதம் கார்த்திக் அவர்களை பேச மேடைக்கு வரவேற்கிறோம். ஹாய். இங்கே வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மீடியா நண்பர்கள், ரசிகர் குடும்பங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் என்னை நிற்க வச்ச ஸ்டூடியோ கிரீனுக்கும் பென் மூவிஸ்க்கும் நன்றி சொல்கிறேன். மெயினாக ஞானவேல் சார், நேஹா மேம், தனஞ்சயன் சார் அண்ட் டாக்டர் ஜெயந்திலால் சார். கண்டிப்பாக 10 தல இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் மை லைஃப். இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் மோர் ஸோ நம்ம டைரக்ஷன் டீமுக்காக தான். மெயின்லி மிஸ்டர் கிருஷ்ணா சார். அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அண்ட் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னை நம்பி இங்கே இந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுனால. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணா சார். wherever you are, I can't see you. Thank you so much for you and your team. And 10 தலையை வந்து பயங்கரமாக கேப்சர் பண்ண ஃபரூக், you and your team, you did an outstanding job. So thank you so much for that. And obviously all the technicians, Praveen sir and Uttara ma'am for the costumes, and obviously the PR team, D1, thank you for doing an outstanding job. கண்டிப்பாக ஃபைட் இஸ் அ ஹியூஜ் தீம். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் தான் பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சக்தி சரவணன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாரும் சேஃப்டியை பார்த்து பயங்கரமாக ஃபைட் பண்ண வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பயங்கரமான ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அண்ட் தோஸ் ஆர் ஜஸ்ட் ஃபெனாமினல். நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு குதிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ சக்தி சரவணன் சார். அண்ட் ஃபைட்டுன்னு போகும்போது நம்ம கண்டிப்பாக டான்ஸை பற்றியும் சொல்லணும். இதில் வந்து 3 டான்ஸ் மாஸ்டர்ஸ் இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜய் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர் அண்ட் பிருந்தா மாஸ்டர். ஸோ இப்போ வந்து சாண்டி மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக கடல் நினைப்பு தான் வந்துச்சு. அதுலேயும் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ ரொம்ப நஸ்டாலஜிக்காக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபாண்ட் மெமரிஸ்க்கு போயிட்டேன் நான். ஸோ தேங்க்யூ பிருந்தா மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், அண்ட் ஆல்சோ சைஷா
இங்கே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கெஸ்ட் சாங் ஸ்பெஷல் சாங் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ சைஷா, அண்ட் யூ ஆர் வெரி டேலண்டட். ஐ ஹோப் யூ கண்டினியூ டு கீப் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு மென்ஷன் இந்த காஸ்ட் ஆஃப் பத்து தலை, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி 40 பேர் இருக்குது, பட் ஐ வில் ட்ரை டு யூனோ சே தேங்க்யூ டு ஆல் தோஸ் ஐ ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் கௌதம் மேனன் சார் இதில் நடிச்சிருக்காரு. அவர் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவர் ஒரு ஃப்ரேமில் அவர் கூட நிற்கிறதுக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி வேணாலும் கிருஷ்ணா சார் கிட்ட கேட்டு பார்த்தேன், வரல. பட் மேபி ஃப்யூச்சரில் ஐ வில் கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். அப்புறம் பிரியா பவானி, தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். யூர் அ குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஆஃப் ஸ்க்ரீன். ஆன் ஸ்க்ரீனில் வந்து எப்போதுமே முறைச்சி திட்டிகிட்டே தான் இருந்தாங்க, பட் ஆஃப் ஸ்க்ரீனில் ஷி வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஆப்வியஸ்லி கலையரசன் சார் வாஸ் ஆல்சோ ஹியர், and he's also done a fantastic job. My friend TJ and Madhuguru Swami sir, Ashwin, Kannan Ponaya sir, all of you, எல்லாருமே பயங்கரமாக பிரமாதமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் அப்படியே உயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல். கம்மிங் டு ஏஆர் ரஹ்மான் சார். சார், ஒரு டெபியூ ஆக்டராக நீங்கள் எனக்கு என் ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஸ் போடும்போது இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ சார். கண்டிப்பாக எனக்கு இட்ஸ் அன் அன்பிலீவபிள் மூமெண்ட் எனக்கு. அண்ட் இப்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐ ஃபைனலி கெட் அ செகண்ட் டைம் டு ஒர்க் வித் யூ, அண்ட் யூ டன் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஜாப். இந்த ஆல்பம் வந்து இட்ஸ் ஃபெனாமினல். நான் இங்கேயே உட்காந்து எனக்கு கொஞ்சம் மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு சார் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. தேங்க்யூ, இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் டு ஒர்க் வித் யூ அ செகண்ட் டைம். அண்ட் கண்டிப்பாக ஐ ஹோப் அண்ட் விஷ் தட் வி கேன் ஒர்க் அகேன் இன் த ஃபியூச்சர். இதில் வந்து சாங்ஸில் உங்கள் சன்னும் இறக்கியிருக்கீங்க. ஐ மீன், இஸ் காட் சச் அன் ஏஞ்சலிக் வாய்ஸ், அண்ட் ஹீஸ் ஸோ I don't know, ரொம்ப soft-hearted and sweet. It was a joy to meet him, sir. So thank you for that. And coming to now, short and sweet, டக்குன்னு முடிச்சிட்டு இருக்கேன் because I want to get to the main point of this program. Yes, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவரை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ. ஏஜிஆர் நடிக்கும் ஆத்மான் எஸ்டிஆர் அண்ணன் வந்து வேற லெவல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து அவரை வந்து எப்போ மீட் பண்ணேன்னா 2013-14 லண்டனில். அப்போ நான் யாருன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் வந்து என்கிட்ட கையை கொடுத்துட்டு லண்டன் பூரா சுற்றி காமிச்சு என்னை பாதுகாப்பாக பார்த்துட்டு ஹோட்டல் போய் சேர்ற வரைக்கும் என்னை செக்அப் பண்ணிகிட்டே இருந்தார். அது மறக்கவே மாட்டேன் நான். என்னை ஒரு ஆளாக மதித்து நீங்கள் அவ்வளோ தூரமாக கேர் பண்ணீங்களே, அது உங்கள் ஹியூமனிட்டியை காமிச்சிடுது. அது அங்கேருந்து நான் ஃப்ளோர் ஆகிட்டேன் உங்களை பற்றி. ஸோ தென் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் அங்கே லண்டனில் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பற்றி. அது எனக்கு அப்போது அறியவே இல்லை, எனக்கு அது ஒன்றுமே புரியல எனக்கு. பட் உங்கள் ட்ராக்கை பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் பார்த்து வந்து அது மீறி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து இப்படி வந்து நிற்கிறீங்களேண்ணா, உண்மையாண்ணா நான் ஃப்ளோர் ஆகிட்டேன், ஃப்ளாட்டு. நீங்கள் உண்மையாக சொல்லணுன்னா வேற லெவல்ண்ணே. அவர் வருவார் ஸ்பாட்டுக்கு வந்து அப்படி என்ட்ரி ஆகும்போதே அத்தனை தலையும் அப்படியே திரும்பி அவரை பார்க்கும். அவ்வளோ எனர்ஜியோடு வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அங்கே வந்து நிற்கும் போது அவர் முடியிலேருந்து, அவர் மூஞ்சிலேருந்து, அவர் கழுத்துலேருந்து, கால்லேருந்து, கையிலேருந்து விரல் வரைக்கும் நடிக்கும். நான் பார்த்து சைடில் மண்டை சாஞ்சு எப்படா இப்படி பண்ணுறாரு நான் அப்படின்னு மிரண்டு போயிருப்பேன். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் சும்மா நின்று பார்த்தாலே கிளியராக தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு நடிகர்னு. அவர் நிற்பார், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அவர் கண்ணுக்கு எல்லாமே தெரியும். அங்கே பேசுறது எல்லாமே அவர் காது விழும். அவர் அங்கே போய் அங்கே நிற்கும் போது டைரக்டர் என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், என்ன டயலாக் பேசணும்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அண்ணன் நீங்கள் வேற என்ன, ஐ லவ் யூண்ணே. அண்ட் ஏஜிஆரோட பவர் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக March 30th 10 தலை படையும் பார்க்குங்க தியேட்டரில். கௌதம், நீங்க விடை பெற்று போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதாவது கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த லெவலுக்குலாம் கோயின்சிடென்ஸ் ஒர்க் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. அச்சம் என்பது மடமையடா படத்துல மஞ்சிபா அவர்களும் வந்து எஸ்டிஆ அவர்களும் வந்து ஒன்னா சேர்ந்து நடிச்ச போது ஒரு ஷார்ட் படத்துல இருக்கு. உங்களுக்கே தெரியும் போல இருக்கு இந்த விஷயம், நீங்களே சொல்லுங்க. அதில் அழகா வந்து ஒரு சின்ன டிவி செட்டப்பில் இருக்கும். அந்த டிவி அவர் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு டிவி வேலை செய்யலைன்னா அந்த டிவியில் பார்க்கும்போது டக்குன்னு கடல் சாங் வரும். கடல் வந்து அந்த மூங்கில் தோட்டம் சாங் வந்து
ஏஆர் ரஹ்மான் சார் காம்போசிஷன்ல. அப்படியே வந்து ஆப்வியஸ்லி மை வைஃப் ஆல்சோ. எஸ், அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதாவது லுக் அட் ஹவ் ஃபேட் இஸ் பிளேயிங் a ரோல், யூனிவர்ஸ் என்னமோலாம் சொல்லுவாங்க. பட் அப்ப வந்து மஞ்சிமா உடைய கதாநாயகன் எஸ்டிஆர் அவர்கள் இப்ப வந்து உங்க கூட சேர்ந்து நீங்க திருமணத்துக்கு அப்புறம் மை லைஃப் முதல்ல பார்ட்னர், மை குயின். எஸ். அண்ட் முதல்ல வந்து எல்லாருக்கும் தலை தீபாவளி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தலை ரிலீஸா வர்றது 10 தலை. அந்த படத்துலயும் உங்க கூட ஒர்க் பண்ணிருக்கிறது எஸ்டிஆர் அவர்கள். அந்த படத்தோட மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ். இதுல ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்க தான் எடுத்தீங்க, அது ஞாபகம் இருக்குங்களா? தேங்க்யூ. ஆமா, நான் மிஸ் பண்ணல. நீங்களும் இங்க இருக்கீங்க பாருங்க. எஸ், கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் சைக்கிளை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ, மோர் பவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங். மறக்காம பாருங்க தியேட்டர்ல மார்ச் 30th 10 தலை. Thank you so much, Gautam. Thank you. And on that note,